அன்புக்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வீடியோவினுடைய தொடர்ச்சி சனாதன தர்மம் பற்றி பார்த்தோம். என்ன சொல்லியிருக்கார் பரிமேலழகர்னு, அதுக்கு விளக்கத்தை பார்ப்போமா? இப்போது இந்த சமூகத்துக்கு அறத்தை சொல்லணும், ஒழுக்கத்தை சொல்லணும், தர்மத்தை சொல்லணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு சொல்ல முடியுமா? ஒரே மாதிரி கட்டுப்பாட்டை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் மாறுபட்டுருக்கிறோம். அப்போ இந்த சமூகத்துக்கு ஒரே மாதிரியான நீதித்தன்மையை சொல்ல முடியல. சமூக வளர்ச்சி ஆகலை, அப்படி சொல்லவும் முடியல. இப்போ எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, யாருமே நான்வெஜ்குள்ளே வரக்கூடாது, யாருமே எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது எப்படி பொருந்தும்? அப்போது கடினம் உழைக்கிறவன் இருக்கிறான், அந்தணன் கோயிலில் பூஜை பண்ணுறான், மந்திரம் சொல்கிறான், அதோடு சரி. அவங்க கடின உழைப்பு கிடையாது, அவங்க சைவத்தை கடைபிடிக்கணும். கடினமாக உழைக்கிற ஒரு மிலிட்ரியில் இருக்கிறவங்க சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அப்போ அறங்கிறது ஒரே மாதிரி இல்லை. ஒரு ஸ்கூல் இருக்குது, எல்கேஜி குழந்தை இருக்குது, +2 குழந்தை இருக்குது. எல்கேஜி குழந்தை கிளாஸ்லேயே பாத்ரூம் போயிட்டால் கூட தப்பு இல்லை. 12th குழந்தை போனால் என்ன ஆகும்? எல்கேஜி குழந்தை அழுதா தப்பு இல்லை கிளாஸில். 12th குழந்தை தன்னை பால வந்துட்டு வீச்சுன்னு கற்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த சமூகத்தை பிரிக்கணும். ஏன் கிளாஸ் பிரித்தோம்? ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வர சொல்லி ஒரே சப்ஜெக்டை கொடுத்து ஒரே மாதிரி பாடம் எடுத்துடலாமே. எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் ஒரே மாதிரி பாடம் எடுத்துடலாமே. அப்புறம் ஏன் வகுப்புகள் பண்ணணும்? அதே மாதிரி தாங்க இங்கே வகுப்புகள் பிரிச்சுது. சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் 4 வர்ணத்தை பிரித்தாங்க. 4 வர்ணத்தை எப்படி பிரித்தாங்கன்னா, அடிப்படையில் அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருந்தது. உற்பத்தியாளனுக்கு பேர் சூத்திரன், வியாபாரிக்கு பேர் வைசியன், இந்த உலகத்தை காக்கிறவனுக்கு பேர், அதாவது ஒரு போர் செய்து காக்கிறவனுக்கு பேர், அடுத்த எதிரி இருந்து அவன் வந்து சத்திரியன். இந்த இயற்கை சீற்றங்கள், பொருளாதாரத்தை ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறேன்னா அதை நவீன அதை இன்னும் நம்ம இந்த திறமையாக உற்பத்தி பண்ணணும், அதுக்குண்டான ஃபார்முலாவெலாம் கண்டுபிடிக்கணும். இவங்கெல்லாம் பிராமணர்கள். இந்த பஞ்சபூதங்கள்கிட்ட நம்மளை காக்கணும். அப்போ அதுக்குரிய மந்திரங்களை படித்து, அதுக்குரிய ஓசைகளை எடுத்து, அதுக்குரிய இதுகளை எடுத்து அதுக்காகவே வாழ்கிறது. மற்ற இந்த 3 வர்ணத்தை காக்கக்கூடியவன், 3 வர்ணத்துக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடியவன் அந்தணன். இப்படி 4ஆக பிரித்து தத்தமுக்குரிய ஒழுக்கங்களை, அறநெறிகளை சொல்லிச்சு. இதுதாங்க வர்ணம். வர்ணங்கிறது பிறப்பின் அடிப்படையில் வாரதில்லை, கடைபிடிக்கின்ற ஒழுக்கத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் வாருது. அந்த வகையில் பிராமணர்கள் பரம்பரையாக வந்தாங்க. அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சு வந்தால் தான் பிராமணன். கடைபிடிக்கணும்னா பிராமணன் கிடையாது. இப்படித்தான் கடைபிடிச்சு வந்தாங்க.